மயிலு மறுநாள் வேலைக்கு வந்த போதும் ஒரு மாதிரி கிடுகிடுப்பாவே டயர்டா இருக்க, சரி இன்னைக்கு சாயங்காலம் என்ன ஆனாலும் வேலையை விட்டு போகும்போது ஒரு ப்ரெக்னென்சி டெஸ்ட் கிட்ட வாங்கிட்டு போய் செக் பண்ணதுக்கு அப்புறமா வேற என்ன பண்ணலாம் அடுத்ததுங்கிறத நம்ம யோசிச்சுக்க வேண்டி மயிலு. முதல்ல ஒரு வாட்டி இப்படித்தான் அவசரப்பட்டு எல்லார்கிட்டையும் கெட்ட பேரை சம்பாதிச்சது போதும் அப்படின்னு புத்திசாலித்தனமாக யோசிச்சுக்கிட்ட மயிலு. அன்னைக்கு ஈவினிங் போகும்பொழுது ப்ரெக்னென்சி டெஸ்ட் கிட்ட மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வழக்கம் போல் பஞ்ச பாட்டு பாடிக்கிட்டு வெளியில் நிற்கிற பாகியம், என்ன மயிலு ஏன் இன்னைக்கு என்னமோ முகலாம் வாடி போய் வந்திருக்கு, சுடரு அக்காவுக்கு ஒரு கிளாஸ் காப்பி எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. உடனே சுடரும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துட்டு வந்து குடிக்க, உடனே மயிலு ஓடி போய் வாஷ் பேஷனில் வாமிட் பண்ணுறாங்க. உடனே பாகியம், என்னடி மயிலு அங்கே ஏதாவது உடம்புக்கு ஒத்துக்காதது ஏதாவது சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மயிலும், இல்லைம்மா இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு கரெக்டாக பேசுகிறாங்க பாகியத்துக்கிட்ட. எப்பவும் போல கொள்ளறி அழுது புலம்பாம. அதே சமயம் அடுத்த நாள் காலையில் ப்ரெக்னென்சி டெஸ்ட் கிட்ட பார்த்துட்டு பாசிட்டிவ் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்படுற மயிலு, இந்த விஷயத்த நம்ம மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம் அப்படி மெத்த மேலே உட்காந்துட்டு ஃபோன் பண்ணி எடுக்கிறாங்க ஃபோனை. அப்போ ஃபோன் என்னதான் இருந்தாலும் மாமா எடுக்கவா போகிறாங்க, வேண்டாம் நம்ம நேரில் போய் பார்த்தாலும் நம்மளை கடிச்சு கொதர்னாரு, நேத்தே நம்ம போய் திட்டு வாங்கிட்டு வந்தோம், இப்போ மட்டும் உறுதி பண்ணிட்டு சொன்னால் அவர் என்ன சந்தோஷமாக நம்மளை ஏற்றுக்கவா போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க அங்கே தங்கமயில். இந்த விஷயத்த நம்ம யார்கிட்டையும் சொல்லவே கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வழக்கம் போல் காலையில் எழுந்திரிச்சு கிளம்பி டியூட்டிக்கு போயிடுறாங்க. போன இடத்துல திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க மயில். அப்போ கூட வேலை செய்கிற மற்ற லேடிஸ் எல்லாம் அங்கே வேலைக்கு போன ஹவுஸ் ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொல்ல, ஹவுஸ் ஓனரும், என்னம்மா சொல்கிறீங்க, முந்தா நேற்று வேலைக்கு சேர்ந்தாலே அந்த பொண்ணு மயிலா, என்னாச்சு இப்போ எப்படி இருக்கா, சரி சரி இருங்க எதுக்கும் நான் மீனா கிட்ட ஒரு வாட்டி இதை சொல்லிடுறேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிட்டு மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. அதே சமயம் எந்த ஃபைலில், இந்த ஃபைல்லையா, நான் போட்டு வச்சிட்றேன், போட்டு வச்சதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கோங்கக்கா அப்படின்னு அங்கே உட்காந்து ஆஃபீஸில் பேசிக்கிட்டு சைன் போட்டுக்கிட்டு இருக்க மீனா காலை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அக்கா சொல்லுங்கக்கா, வந்துட்டாங்கல்ல மயிலக்கா இன்னைக்கு டியூட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசுகிறாங்க மீனா. உடனே அந்த ஹவுஸ் ஓனர் சொல்கிறாங்க, என்னம்மா மீனா அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கா, இன்னைக்கு ஏதோ திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு சொல்லி என்னோட வீட்டில் வேலை செய்கிற மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இப்போ தான் கால் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இல்லையேக்கா அப்படியெல்லாம் மயிலக்காக்கு எந்த ஹெல்த் இஷ்யூவும் இல்லையே, எனக்கு தெரியாது அப்படி இருந்தா, சரி இப்போ அவங்க எப்படி இருக்காங்களா அப்படின்னு கேட்க, எல்லாரும் ஓரளவுக்கு ரெடி பண்ணி உட்கார வச்சுருக்காங்களா மாமா மீனா, என்னால் இங்கே உனக்கே தெரியும் என்னோட டியூட்டியில் அவ்வளோ சீக்கிரம் நான் வெளியில் வர முடியாதுன்னு, எதுக்கும் நீ போய் பார்க்குறியாம்மா அப்படின்னு சொல்ல, அக்கா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் இப்போ கிளம்பிடுறேன், போய் மயிலக்காக்கு என்ன ஏதுங்கிறத நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பயப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக கிளம்பி நேராக மயில் வேலை செய்கிற வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே மயிலை கூடவே வேலை செய்கிற ஒரு 2-3 பேர் உட்கார வச்சுட்டு அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பாட்டிக்கிட்ட உட்காந்துருக்கிற சேர் போட்டு மயில் உள்ள மீனா வந்த உடனேயும் மீனாவை ஓடி போய் கட்டி பிடிச்சு அழுகிறாங்க. உடனே மீனாவும், அக்கா ஏன்க்கா உடம்பு ஏதாவது சரியில்லைன்னா லீவ் சொல்லிட்டு இருந்திருக்கலாம் இல்லைக்கா, இங்கே வந்து மயக்கம் போடுற அளவுக்கு என்னக்கா அவங்க ஹெல்த் இஷ்யூ சொல்லுங்கக்கா, ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா, ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையாக பாசமாக மீனா கேட்குறாங்க அங்கே மயிலுக்கிட்ட. உடனே சரி சரி நான் கேட்டால் நீங்கள் எதையும் சொல்ல போகிறதே கிடையாது, மத்தியானம் ஒழுக்கமாக சாப்பிட்டீங்களோ இல்லையோ முதல்ல சாப்பிடுங்கக்கா அப்படின்னு சொல்ல, உடனே மயிலு சொல்கிறாங்க, இது பசினால் வந்த மயக்கம் இல்லை மீனா, இது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், உண்டா இருக்கிற மீனா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் மலமலன்னு கண்ணீர் விட்டு அழுகிறாங்க தேம்பி தேம்பி மயில். உடனே மீனாவும், அக்கா என்னக்கா சொல்கிறீங்க, நிஜமாலுமா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, உடனே மயிலவும், ஆமாம் மீனா ஆமாம் நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன், நானே ஒரு ராசி இல்லாதவன், இந்த ராசி இல்லாதவ வயிற்றுல இப்படி ஒரு ராசி இல்லாத குழந்தை பிறக்கணுமா மீனா, சொல்லு மீனா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. அக்கா யார் சொன்னாங்க உங்களை ராசி இல்லாதவங்கன்னு, பாப்பா வயிற்றுல வளருது ராசி இல்லைன்னு சொல்லி நீங்கள் இப்படி ஆரம்பத்திலேயே ஒரு பெத்த தாயா இப்படி சொல்லலாமா அந்த குழந்தைய, கண்டிப்பாக நான் இதுக்கெல்லாம் விடமாட்டேக்கா, நீங்கள் முதல்ல கண்ணீரை தொடங்க, நான் உங்களை இப்படி என்ன சொல்லி வேலைக்கு சேர்த்து விட்டேன், ரொம்ப தைரியமாக இருக்கணும், சுயமாக சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும்னு தானே, அப்படி இருக்கிறவங்க இப்படி எதுக்கு நெகட்டிவாக யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இந்த விஷயத்தை பற்றி வாங்க நம்ம வீட்டில் போய் சரவணன் மாமா கிட்ட பேசுவோம், இப்போ இருங்க நான் ஃபோன் பண்ணி அவர் எங்கே இருக்காருன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஃபோனை எடுக்கிறாங்க. உடனே மயிலுமோ, மீனா இல்லை மீனா நேத்தே எனக்கு லைட்டாக சிம்டம்ஸ் இருந்து சரி அவர்கிட்ட நம்ம பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி என் மனசில் ஒரு ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லி பேசுறதுக்கு முயற்சி செஞ்சு கடைசியில் அவர் டென்ஷன் ஆகி என்னை கத்தி விட்டது தான் மிச்சம், திரும்ப திரும்ப அவரை டென்ஷன் படுத்துறதுக்கு என் மனசு வரமாட்டேங்குது மீனா, விடு நான் எப்படியோ என் குழந்தைய வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோர்வாக உட்காந்துருக்காங்க. உடனே மீனா சொல்கிறாங்க,
அதுக்கு வேண்டி நாங்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்போமா? எங்கள் வாரிசை உங்கள் வயிற்றுல விட்டுட்டு நம்ம குடும்பத்தில் தான் வளரணும் இந்த குழந்தை. அக்கா நீங்கள் முதல்ல எழுந்துறீங்க வாங்க. இப்போ நேராக நம்ம போய் சரவணன் மாமா எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேராக பாண்டியன் மாமா கிட்டேயும் அத்தை கிட்டேயும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமான செய்தியை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூட்டிகிட்டு போகிறாங்க வெளியில். ஆட்டோ ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கை காட்டி மயிலையும் ஏற்றுக்கிட்டு 2 பேருமே நேராக பாண்டியன் ஸ்டோர்ஸுக்கு போக அங்கே சரவணன் இல்லாமல் இருக்க பாண்டியன் மட்டும் உட்காந்து கல்லாவில் பணம் எண்ணிக்கிட்டு இருக்காரு. உள்ள ஆட்டோக்குள்ளேயே அக்கா நீங்கள் இங்கேயே உட்காருங்கக்கா, மாமா தான் இருக்காரு, முதல்ல போய் அவர் எப்படி எந்த மூடில் இருக்காருன்னு பார்த்து கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிட்டு வரேன், ஏன்னா சம்மர் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல அதான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு விளையாட்டா மீனா இறங்கி போகிறாங்க. அதே சமயம் சோகமாக ஆட்டோக்குள்ளே உட்காந்துட்டு இனி என்ன நடக்குமோ, எப்பவும் போல் நம்மளை ஏற்றுக்கவா போகிறாங்க அப்படின்னு தன்னோட குழந்தைகிட்ட வயிற்று மேலே கை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க மயில். மீனா நேராக பாண்டியன் கிட்ட போய் மாமா அப்படின்னு சொல்ல, வாப்பா மீனா வா, என்ன இந்த நேரத்துக்கு வந்திருக்க, ஏன்பா என்ன ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாரு. மாமா பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, சரவண மாமா எங்கே மாமா அப்படின்னு மீனாவும் கேட்க, இப்போதான்ப்பா ஒரு டெலிவரி கொடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னு கிளம்பி போனா, ஏன் எதுக்காக அவனை கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உட்கார் வாப்பா, வெயிலில் வந்திருக்க, கூல்ட்ரிங்க்ஸ் ஒன்று எடுத்து தரட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. மாமா இல்லை மாமா, நான் ஒரு முக்கியமானவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரணும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க பாண்டியன் கிட்ட. என்னப்பா மீனா நீ வாட்டுக்கு ஏதேதோ ப்ராமிஸ்ன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிற, என்ன எனக்கு ஒன்றும் விளங்கலையப்பா, புரிகிற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்ல, ஆமாம் மாமா இப்போ நான் சொல்லுவேன் ஒரு விஷயம், அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறவங்களை பற்றி நீங்கள் கோபப்படக்கூடாதுன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க மாமா, அப்போ தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே பாண்டியனும் என்ன விஷயம்ப்பா சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. மாமா நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு, அதுவும் முதல்ல ஒரு வாரிசு உண்டாயிருக்குன்னு சொன்னால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா மாட்டிங்களா மாமா அப்படின்னு மீனா கேட்க, இது என்னப்பா பைத்தியகாரத்தனமான கேள்வியாக இருக்குது, என்னை விட சந்தோஷப்படுறக்கு இந்த மாதிரி ஒரு சமாச்சாரத்தை கேட்டு வேற யார் இருக்க போகிறா அப்படின்னு பாண்டியனும் சொல்ல, ஆனால் நான் சொல்ல போகிற விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது சங்கடம் இருந்தாலும் இருக்கலாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு மென்று முழுங்கி அப்படியே மீனா சொல்கிறாங்க. உடனே பாண்டியனும் என்னப்பா சொல்லுப்பா, நீ உண்டா இருக்கிற விஷயத்த நான் சந்தோஷப்படாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்ல, ஆஹா மாமா நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டீங்க, நான் உண்டா இருக்கல, மயிலக்கா தான் அங்கே ஆட்டோக்குள்ளே உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி எழுந்திரிச்சு நிற்கிறாரு பாண்டியன். உடனே மீனாவும் ஆமாம்மாம்மா நான் அக்காவை அழைச்சிட்டு வந்திருக்கேன், அவங்க கர்ப்பமாக இருக்காங்க, இப்போ 2 மாதம் அவங்க கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல, உடனே பாண்டியன் சந்தோஷத்தில் என்னப்பா மயில் வா, பரவாயில்லை, எந்த மனுஷன்தான் தப்பு பண்ணலை, தப்பை திருந்தி ஒரு மனசார நம்ம தப்பு பண்ணது உண்மைதான்னு சொல்லி உணர்ந்தாலே போதும்பா, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு மயிலோட பேக்கையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு பாண்டியன். அதே சமயம் அங்கே சரவணன், அப்பா இவளை எதுக்குப்பா கூட்டிகிட்டு வந்தீங்க, இவளை முதல்ல துரத்தி விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு. உடனே பாண்டியனும் டேய் வாயை மூடுடா, அவ ஒரு உயிரா வரல, உயிரா வந்திருக்கா, உன்னோட குழந்தையும் சுமந்துட்டு வந்திருக்காடா, எப்படா துரத்தி விடுறது அப்படின்னு சொல்ல, உடனே சரவணன் பிடிவாதமா, அப்பா அவ உயிரா வந்தாலும் சரி 3 உயிரா வந்தாலும் சரி எனக்கு அவ தேவையில்லை அப்படின்னு இரக்கமே இல்லாமல் பேசுகிற மாதிரி காமிக்கிறாங்க. உடனே பாண்டியன் சட்டையை எட்டி பிடிச்சு பல்லார்னு ஒரு அரை விடுறாரு. என்னோட பிள்ளைன்னு சொல்கிறதுக்கே எனக்கு வெக்கமாக இருக்குடா, என்னடா டேய் யாரும் எதையும் பேசக்கூடாது மயிலோட கடந்த காலத்தை பற்றி, இனிமேல் மயில் ஒரு புது உயிராக அவளோட வயிற்றுல ஒரு உயிரை சுமந்துட்டு இந்த வீட்டில் வந்து இருக்க போகிறா, என்ன கோமதி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் சொல்ல, உடனே என்னங்க எனக்கு என்னமோ இவளை மறுபடியும் வீட்டுக்குள்ளே வர்றது சரின்னு படலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே மீனாவும் அத்தை என்ன அத்தை ஒரு பொண்ணா அவங்களால எப்படி இப்படி பேச முடியுது அப்படின்னு சொல்ல, உடனே சரவணன் மீனா கிட்ட கத்துறாரு, நீ எதுக்கு இந்த